இது வந்து பார்த்திங்கன்னா 15th of May, டைம் இப்போ வந்து 9:27 ஆகுது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று வந்து இருந்த சார்ட்டுக்கும் இன்றைக்கி இருக்கிற சார்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லி பார்க்க போகிறோம். நேற்று இருந்த சார்ட்டை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேட் எடுத்தோம். ஓகேவா? எங்கன்னா வந்து 24,700. அதே 24,000 இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி அங்கேருந்து ஒரு ஃபால் ஒன்று வந்திருக்கு. ஓகேவா? நேற்று அங்கேருந்து ஃபால் ஆச்சு, திருப்பி அங்கேருந்து சப்போர்ட் ஒன்று எடுத்தது. சப்போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அதே இடத்துக்கு போயிட்டு அந்த அவங்க என்னென்ன ஆப்ஷன் ரைட்ரு ப்ரீமியமாக கிடைக்கும். அவங்களுக்கும் ஒரு ரேஞ்ச் வச்சுப்பாங்க, ட்ரேட் எடுத்த ரேஞ்சில் அவங்களுக்கு லாஸ் வரக்கூடாது, அதை பார்ப்பாங்க. அந்த இடத்த தான் நம்ம கண்டுபிடிக்கணுமே. ஓகேவா? இப்போ திருப்பி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன ஸ்டேட்டஸ் சொல்லி பார்ப்போம். இன்றைக்கி என்னன்னா இந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்குது பார்த்திங்களா, இங்கே வந்து என்னென்னா ஸ்டாடல் இருக்குது, புட்டும் இந்த இடத்துல இருக்குது, காலும் இந்த இடத்துல இருக்குது. இந்த ஹையில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த இடத்துல வந்து நேற்றே வந்து கால் ரைட் இருந்தாங்க, அந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகும்னு திருப்பி என்ன பண்ணாங்க, கால் ரைட்ரு இந்த ஏரியாவிலேருந்து மார்க்கெட் தொடங்க 5 நிமிஷத்தில் கீழே வந்து புஷ் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த இடத்துல இருந்தேன்னா இந்த இது பிரேக் பண்ணுமா இல்லாட்டி வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்குமான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். அது கீழே வந்து சப்போர்ட் பார்த்திங்கன்னா 24,500, மார்க்கெட் வந்து 24,600 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து முடியறதுக்கு வந்து நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம ட்ரேட் எடுக்கணும். சரி, ஓகே, நம்ம வந்து இப்போ இது வந்து ஸ்பாட்டு சார்ட்டுக்கு வந்து நம்ம போய் பார்ப்போம். ஓகேவா? ஸ்பாட் சார்ட்டில் வந்து எப்படி இருக்குது, எங்கே வந்து சிபிஆருக்கு பார்க்கலாம். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா சிபிஆர் கீழே இருக்குது. இந்த சைடில் வந்து நேற்று ஈவினிங்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டு வந்து சப்போர்ட் ஏரியாவாக இருக்குது. இதை பிரேக் பண்ணால் என்ன 24,545. ஓகேவா? இந்த 24,545 வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப சீப்பான ப்ரைஸ் இது. ஓகேவா? இந்த சீப்பான ப்ரைஸ் வந்து வரும்போது நம்ம ட்ரேடு வந்து எடுத்தோன்னா நம்மளுக்கு எப்படி லாபம் வரும்னா, இந்த இடத்துல வந்து 24,500 வந்து புட் ரைட்டிங் அதிகமாக இருக்குது. ஓகே, அவன் இங்கே வரும்போதே என்னன்னா அவனுக்கு லாஸ் வந்துடும். லாஸ் வந்த உடனே என்ன பண்ணுவான், திருப்பி வந்து மார்க்கெட் வந்து புஷ் பண்ணால் ரொம்பலாம் ஃபாஸ்ட் மேலெலாம் போகாது. இந்த 50 பாயிண்ட்ஸாக ரேலி இருக்குது, அந்த 50 பாயிண்ட்ஸ்னால் நம்மளுக்கு 25 பாயிண்ட்ஸாக வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஹெட்ஜ் பண்ணணும். ஓகேவா? ஹெட்ஜ் பண்ணுவோம் என்னன்னா 24,650 இல்லாட்டி வந்து 24,700 அதை வந்து காலை வந்து நம்ம ரைட் பண்ணணும். இதுதான் வந்து நம்ம பிளான் கிட்ட வரும்போது நம்ம வந்து ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 24,600 வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கு மேலே வந்து போகாது. அதே மாதிரி 24,500 இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. ஓகேவா? இப்போ ப்ரீமியம் எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். 24,600 நம்மளுக்கு இந்த இது வேணாம், 600 மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆடு 24,000 நம்மளுக்கிட்ட என்ன இருக்குது, புட்டு இருக்குது, கால் 600 வேணும். கால் 600 ஆட் பண்ணிக்கிட்டோம். நம்மளுக்கு வந்து 600 கால் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ப்ரீமியம் வந்து 600 கால் வந்து 110 இருக்குது புட்டில், காலில் வந்து பார்த்திங்கன்னா 42 தான் இருக்குது. அதனால் வந்து 24,600 புட்டை வந்து நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். ஓகே, இங்கே என்னன்னா நம்ம 600 வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஆமாம், இது இன்னும் கொஞ்சோட கீழே வந்து இறங்கிட்டுருக்கு. அது கொஞ்சம் சார்ட்டை பார்த்துக்கலாம். இது எவ்வளோ தூரம் வந்து வரும் அதை வந்து நம்ம இப்போ வந்து கரெக்டாக வந்து கணிக்கணும். ஓகே, அதுக்கு வந்து என்னென்னா இது வந்து இப்போ வந்து 450 இதுக்கிட்ட இருக்கா, 550 கிட்ட இருக்குது. இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கணும். இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து இறங்கணும், இல்லை இங்கேருந்தே கூட வந்து திரும்பலாம். ஓகேவா? இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து 46 பாயிண்ட்ஸ் வந்து கீழே. 46 பாயிண்ட்னா 20 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியம் வந்து வரும். இங்கே என்ன 15 இருக்குது, 15லேருந்து என்ன பண்ணால் 25. இது என்ன 15 இருக்கா, 25, 35. ஓகே, இதான் வந்து நம்ம ட்ரேடு எடுக்கிற ஏரியா. இன்னும் வந்து 5 to 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம டார்கெட் வந்து இப்போ வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து ட்ரேடு வந்து எடுக்கணும். என்ன ட்ரேடு எடுக்கணும்னா 24,600 வந்து எடுக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து சார்ட்டுக்குள்ளே போயிடுவோம். 24,600 வந்து புட்டு 155 ரூபாய்க்கு இருக்குது செல்லு. ஓகேவா? 10 லாட்டு நம்ம வந்து
செல் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி டேட் வந்து 15. நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரேடு. நம்ம ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 59 போயிட்டுருக்கு. 5960 கிட்ட வந்து போயிட்டுருக்கு. ஓகேவா? இங்கே மேலே போயிட்டு இங்கே ரிஜெக்ஷன் ஆகுது பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ இந்த லோ நம்ம இங்கே வச்சுருந்தால இந்த இடத்துல இங்கே தான் ட்ரேட் எடுக்கணும். கரெக்டாக அங்கேருந்து வந்து பவுன்ஸ் பேக் ஆகுது பாருங்கள். தெரிஞ்சுங்களா? இந்த ஏரியா நம்ம 30 பாயிண்ட்ஸ் வந்து அந்த இடத்துல டார்கெட் பண்ணோம். அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரிவர்ஸ் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் ட்ரேட் எங்கே எடுக்கணும்னா இந்த டாப்பில் வந்து எடுக்கணும். 24,600 எடுக்கணும். ஓகேவா? இப்போ எவ்வளோ இருக்குது? ப்ரீமியம் வந்து 145 இருக்குது. நம்ம வாங்கினது வந்து 155 வந்து வாங்கணும். கரெக்டாக இந்த இதில் வந்து வாங்கியிருக்கேன் பாருங்கள், புல் பேக்கில் வந்து வாங்கியிருக்கோம். ஓகேவா? திருப்பி நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். $955 ஆகுது. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம இந்த ஏரியாவில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் ஒரு சப்போர்ட் ஒன்று இருக்குது. ஓகே, ஏற்கனவே வந்து இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 25 பாயிண்ட்ஸ் வந்து 24 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓகேவா? அதனால் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த இடத்துல வந்து நம்ம 24,600 வந்து காலை வந்து நம்ம செல் பண்ணிக்கணும். இது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கீழே வந்து கரெக்டாக நம்ம டார்கெட் வந்து ஹிட் ஆகட்டும். இங்கே 92 இருக்குல்ல, 92 தான் நம்ம வந்து டார்கெட்டு. நம்ம டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணிட்டோம். இதை மேலே கீழே தான் வந்து போயிட்டுருக்குமே. ஓகேவா? அது வந்த உடனே நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், 24,600 காலை வந்து நம்ம வந்து செல் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து 63 இருக்குது. அது எவ்வளோக்கு வந்து வந்தால் நம்ம வந்து வாங்கணும்னு சொல்லி சொல்கிறேன். 24,600 காலு. ஓகே, இருக்கா? இது வந்து எவ்வளோன்னா நம்மளுக்கு திருப்பி இது 80க்கு வந்து வரணும். ஓகேவா? 80 வந்தோடனே நல்ல ப்ரைஸு, அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஷார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து 22 பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதில் வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து எவ்வளோனா இப்போ 13 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஒன்றும் இல்லை, இது டிகே தான் ஆகும். இப்போ வந்து என்னென்னா இந்த இதுக்கிட்ட வந்து வரைக்கும் போவாங்க. எதுக்கிட்டனா இந்த 24,600 கிட்ட வந்து போவாங்க. போனால் தான் இப்போ இங்கே மேனேஜ்மெண்ட் பண்ண மாட்டேன். இங்கேருந்து வந்து ஃபாலோ ஆகக்கூடாது. இல்லாட்டி இங்கே இடத்துல வந்து ஒரு கன்சல்டேட் ஆகிட்டு திருப்பி இந்த இடத்துக்கு தான் போகும். இந்த 24,600 இருக்குது பார்த்தீங்களா, 578, 80 அந்த இடத்துக்கு வந்து தான் போவேன். அப்போ வந்து அந்த இடத்துக்கு வந்து நம்ம போகும்போது என்ன பண்ணலாம், நம்மளுக்கு இங்கே வந்து 80 வந்து ப்ரீமியம் வந்து கிடைக்கும். ஓகே, அந்த 80 ப்ரீமியம் நம்மளுக்கு கிடைச்ச உடனே அதை வந்து நம்ம வந்து ரைட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஆப்ஷன் செல்லிங் தான். அது படம் 80 பாயிண்ட்ஸு. இதுக்கு மேலே இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனும் க்ளோஸும் வந்து ஒரே மாதிரி இதில் இருக்குது. தெரிஞ்சுங்களா? இங்கே இந்த இடத்துல வந்து நான் அக்ரெசிவாக வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாரு, இந்த இடத்துல ஒரு இது போடுறோம். இந்த இடத்துல பாரு, ஓப்பனும் க்ளோஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹையில் கரெக்டாக இருக்குது. அதனால் வந்து காலைல வந்து ஃபுல்லாக வந்து ப்ராஃபிட் வந்து எடுத்தாங்க. அது கரெக்டாக இந்த ஏரியாவுக்கு வந்து வந்துட்டு தான் வந்து ரிஜெக்ஷன் ஆகணும். இந்த 80 ப்ரீமியம்க்கு வரணும். அப்போ இந்த 80 ப்ரீமியம் வரணும்னா நம்ம வந்து நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த 24,580 அதுக்கிட்ட வந்து வரணும். ஓகேவா? அங்கே வந்த உடனே நம்ம இன்னொரு லக்கையை வந்து செல் பண்ணிவிடுவோம். இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து ஒன்றாகிடும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு 23 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் இருக்குது. இதில் வந்து இன்னும் 15 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கணும். ஓகே, இது வந்த உடனே நம்ம வந்து ட்ரேட் எடுப்போம். இங்கேயே கொஞ்சம் ரிஜெக்ஷன் கிடைக்கிற மாதிரி இருக்குது. 20 பாயிண்ட்ஸாக இருக்குது. வெயிட் பண்ணுவோம், 80 கிட்ட வரும்.
10:08 ஆகுது. ஆக்சுவலாக இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டு. இப்போ நம்ம பொசிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம பொசிஷனை நம்ம இந்த இடத்துல எடுத்த பார்த்தீங்கன்னா ட்ரேட்லேருந்து அதுலேருந்து நம்மளுக்கு இவ்வளோ தூரம் வந்து ப்ராஃபிட்டு 107 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் கொடுத்தது. திருப்பி வந்து அதே இடத்துக்கு வந்து வந்துருச்சு. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ரைட் பண்ணியிருக்கலாம். இது நம்ம என்ன பண்ணோம், ஒரு பெஸ்ட் ப்ரைஸாக வரணும், 80 ருபீஸ் வரணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ட்ரேடே எடுக்கல. ட்ரேட் எடுத்தோம்னா இப்போ இது ரெண்டும் ஹெட்ஜாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பொசிஷன் எதனா பிரச்சனை ஆகுமானா ஆகாது. ஏன்னா வந்து இது எக்ஸ்பைரி டே, இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது. ஏற்கனவே பொசிஷன் வச்சுட்டு அவங்கள மார்க்கெட் வந்து 24,500லேருந்து 24,600 இதுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ட்ராப் தான், இது தெரிஞ்சுங்களா. இப்போ இங்கே உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்தவங்களா இந்த இடத்துல வந்து வாங்கியிருப்பாங்க, அவங்கள ட்ராப் பண்ணி திருப்பி வந்து கீழே கொண்டு வராங்க. இப்போ நம்மளுக்கு இன்னொரு சான்ஸ் கூட கிடைக்கும் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து காலை வந்து ரைட் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த 80க்கு வந்து இப்போ வந்து போகாது. 80யோட வந்து என்னென்னா கம்மியாக ஆகிடும் நம்மளுக்கு. இங்கே 49 தான், 49 இல்லாட்டியும் வந்து 64 அந்த ரேஞ்சில் தான் வந்து நம்ம வந்து அதை காலை வந்து நம்ம வந்து ரைட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு 16 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் இருக்குது. 16 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் இருக்குன்னா 45 காமிக்கிறது, 32 கிட்ட இருக்குது, 24,600. ஓகே, இது இன்னும் அப்டேட் ஆகலை. சரி, ஓகே, நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். நம்மளுக்கு வந்து சான்ஸ் கிடைக்குதானேன்னா காலை வந்து நம்ம ரைட் பண்ணோம். அதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து என்னன்னா இது நல்ல சூப்பர் ப்ரைஸ். இது இந்த ப்ரைஸ் கிட்ட போகும்போது அவன் ரிஜெக்ஷன் தான் ஆகணுமே. ஏன்னா இங்கே புட் சப்போர்ட் இருக்குது, 1.77 crores இருக்குது. அதனால் வந்து இல்லாட்டி இந்த இடத்துல வந்து கன்சல்டேட்டாவது பண்ண சொல்லுவானுங்க 1.52 கிட்ட. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காலோட வந்து இது ஓப்பன் ட்ரஸ்ட் இருக்குது. இல்லை இந்த இடத்துல வந்து முடிஞ்சாலும் வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து லாஸ் வராது, இதுக்கு மேலே வந்து போகாது, இங்கேயே தான் வந்து முடியுமே. அப்படியே வந்து நம்ம வாங்குறோன்னா கால் சைடில் வந்து ப்ரீமியத்தை வந்து வாங்க போகிறோம். என்னென்னா நல்ல ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ், கம்மி ப்ரைஸ்க்கு வரும்போது நம்ம வந்து இதை வந்து காலை வந்து ரைட் பண்ண போகிறோம், செல் பண்ண போகிறோம். ஓகேவா, ரைட் பண்ணுவோம். திருப்பி வந்து அப்டேட் பண்ணுறேன். 64 நம்மளுக்கு ஏற்ற அந்த பெஸ்ட்டு ப்ரைஸ் வந்து கிடச்சிருச்சு. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து மூவ் ஆகிறோம். அதனால் வந்து இந்த 64 வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். 64, 66 கிட்டலாம் இருக்குது பாருங்கள். அதனால் நம்ம போகிறோம், நம்ம வந்து எடுக்கிறோம். 24,666 இருக்குல்ல, 65 இருக்குது. அதனால் வந்து இதை வந்து 10 lots வந்து நம்ம வந்து செல் பண்ணிக்கிறோம். ஓகேவா, இப்போ நம்ம வந்து என்னென்னா இது ரெண்டுத்தையும் ஹெட்ஜ் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து என்னென்னா கன்சல்டேஷனால் ஓகேவா கரெக்டாக இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு பாருங்கள். ஓகேவா, இப்போ வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரிஜெக்ஷன் வரணும். ஏன்னா வந்து இந்த கால் ரைட்டிங் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து என்னென்னா இந்த 600 to 500 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் வந்து கன்சல்டேட் ஆகும். இப்போ நம்ம 2 பொசிஷனும் இருக்குது. இங்கே ப்ரீமியம் வந்து டிகே ஆக மாட்டேது, அப்படியே தான் நிற்கிது. ஆனால் அதுக்கப்புறம் சீக்கிரம் கரைஞ்சிடாங்க. ப்ரீமியம் அதிகமாக இருக்கலாம், 2 பக்கமான ப்ரீமியம் ஷூட் ஆகுது. 2 பக்கம் பை பண்ணி பொசிஷன் எடுத்துக்காக பண்ணுறாங்க. மார்க்கெட் வந்து என்னென்னா 24,550 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து க்ளோஸ் ஆகும். ஏன்னா வந்து 600 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 500 வந்து சப்போர்ட் இருக்குது. ஓகே, திருப்பி நான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணும்போது நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் எவ்வளோ நம்ம ப்ராஃபிட்டில் வந்து புக் பண்ணுறேன்னு. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரேடுக்கு வந்து எக்ஸ்பைரினால் வந்து இதுக்கு வந்து 32 lakhs வந்து இதுக்கு வந்து தேவைப்பட்டது. இதோட வந்து மேக்ஸிமம் வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 1,60,000. என்ன ரிசல்ட் கொடுக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எவ்வளோனா வந்து 10:30 ஆகுது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் அந்த ப்ரைஸ் ஏறி இருக்குது. அதனால் வந்து என்ன பண்ணலாம், நம்மளது இங்கே இருக்குது பார்த்திங்களா, இந்த புட்டோட வந்து 24,600 இருக்குது பாருங்கள். புட்டோட வந்து இதை வந்து எவ்வளோ இருக்குன்னா இப்போ 94 rupees இருக்குங்க பாருங்கள். 93, 94 இருக்குது பாருங்கள். அதை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். 93 ரூபி 90 எக்ஸிட்டு 93. ஓகேவா, இதை நம்ம வந்து ஒரு லெக்கை வந்து நம்ம இப்போ வந்து எக்ஸிட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த லாஸோட லெக் மட்டும்தான் வந்து வச்சுருக்கோம். எவ்வளோனா இது மட்டும் வச்சுருக்கோம், தெரிஞ்சுங்களா. இப்போ இதை மட்டும் நம்ம வச்சுருக்கோம், இந்த லெக்கை மட்டும் வச்சுருக்கோம். ஓகேவா, தெரிஞ்சுங்களா, இந்த லெக்கு மட்டும் நம்ம வச்சுருக்கோம். இப்போ இந்த லெக்கு வந்து எவ்வளோ வந்து ப்ராஃபிட் கொடுக்குன்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கு நம்ம இதை ஆவரேஜ் பண்ணி கரெக்டாக இந்த இடத்துலேருந்து வச்சுப்போம். ஓகேவா, இதுக்கு மேலே போனால் நம்ம ப்ராஃபிட்டில் தான் லாஸ் போகிற மாதிரி இது.
ஓகே, இப்போ என்னன்னா இதை வந்து ப்ராஃபிட்டை வந்து நம்ம வந்து புக் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ இந்த இது மட்டும்தான் வந்து வச்சுருக்கேன். இந்த இது மட்டும் இருக்குது. எவ்வளோனா இந்த 85 கீழே வந்து மார்க்கெட் வந்து போகணும். இப்போ நம்ம போய் சார்ட்டில் போய் பார்ப்போமா எவ்வளோ இருக்குன்னு. இங்கே பாருங்கள், இதை வந்து நம்ம வந்து புக் பண்ணிட்டோம். தெரியுதுங்களா? இது எவ்வளோ வாங்கினா 155 வாங்கினா 193 ப்ராஃபிட்டில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த ஒரு லெக்கு மட்டும் இருக்குது. எவ்வளோனா இது 65க்கு நம்ம வாங்கியிருக்கோம். 65 வாங்கினதில் இது எவ்வளோ தூரம் போகுது, எப்படி என்ன ரியாக்ட் பண்ணு சொல்லி இங்கே பார்ப்போம். ஓகேவா? இப்போ ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து லாஸில் இருக்குது. ஏன்னா வந்து இந்த இதை பாருங்களேன், இதெல்லாம் இது வந்து இவ்வளோ ஓயே இருக்குது. 24,600 போயே இருக்குது. ஓயே இருந்து இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் இது பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து வாங்க விட்டுட்டு திருப்பி வந்து அங்கேருந்து கீழே கொண்டாடுவாங்க. நம்ம இப்போ இங்கே எங்கன்னா நம்ம டார்கெட்டு இங்கேருந்து திருப்பி வந்து இவன் வந்து இதுக்கு வரணும் 24,550க்கு. ஓகேவா? இங்கே நம்ம பொசிஷன் வச்சுருக்கோம். என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? பார்ப்போம் எவ்வளோ லாஸ் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு எண்ட் ஆஃப் த டேயில் வந்து சொல்கிறேன். ஏன் அதை க்ளோஸ் பண்ணோன்னா ஃபாஸ்ட்டாக இது மாதிரி ப்ரைஸ் வந்து ஏறுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்படியுமே ஏறும்போது கீழே தான் ஃபாலோ ஆனே திருப்பி அப்டேட் பண்ணுறேன். ஆனால் 10:40 ஆகுது. ஆக்சுவலாக நம்ம எடுத்தோம் பார்த்திங்களா அந்த ட்ரேடு, அது வந்து நம்மளுக்கு வந்து அகேன்ஸ்டாக வந்து போயிடுச்சு. இங்கேருந்து இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இன்றைக்கி எக்ஸ்பைரி டேயில் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்து வயலண்ட் மூவ்மெண்ட்டு. இப்போ நம்ம எடுத்த ட்ரேடே வந்து நம்மளுக்கு வந்து அகேன்ஸ்டாக போயிடுச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெக்கில் நம்மளுக்கு 126 130 பாயிண்ட் வந்து லாஸ் வந்து இருக்குது. இது வந்து எவ்வளோன்னா 206 வரைக்கும் போயிடுச்சு. 206 வரைக்கும் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து 120 பாயிண்ட்ஸ் தான். நம்மளுக்கு 30 பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா 4% வந்து இந்த இடத்துல லாஸு. காலையில் நம்ம எடுத்தோம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேடு வந்து நம்மளுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது. அதில் வந்து எவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் வந்ததுன்னா ஒரு 60 பாயிண்ட்ஸு. அப்போ 60 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து 2% வந்து லாஸ் வரும். இந்த 2% லாஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோனா இங்கே நம்மளுக்கு வந்து 40,000 வரணும். இந்த இடத்துல வந்து 58,000 காமிக்குது. ஏன்னா இந்த ப்ரீமியம் வந்து இங்கே வந்து குறைஞ்சிருச்சு பாருங்கள். அதனால் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ரிவெஞ்ச் ட்ரேடு இல்லாட்டி வேறு எதாவது ட்ரேடு இந்த மாதிரிலாம் வந்து எடுக்கணும்னு வந்து அவசியமே இல்லை. இந்த இடத்துல வந்து நம்ம இதாக பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். இங்கே பாருங்கள், இங்கே இருந்து அப்படியே வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹிட் ஆகிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே வந்து போகல. ஓகேவா? ஏன் போகலன்னா இந்த இடத்துல வந்து காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா வீக்காக இருக்கவங்களாம் க்ளோஸ் பண்ணிப்பாங்க. ப்ரோ ட்ரேடர்லாம் என்ன பண்ணாங்க, இதை திருப்பி வந்து ஒரு 50% வந்து இதை ரீடெஸ்ட் பண்ணுற வரைக்கும் வந்து விடவே மாட்டாங்க. இதனால் வந்து மார்க்கெட்டை வந்து எங்கே வந்து எடுத்துகிட்டு வராங்கன்னா இந்த ரேலிக்கு திருப்பி இங்கே எடுத்துகிட்டு வரணும். 24,700க்கு வந்து கொண்டு வரணும். 10:53 ஆகுது. ஆக்சுவலாக இப்போ எவ்வளோ இருக்குன்னா நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது 156 கிட்ட வந்துடுச்சு. நம்மளுக்கு 72 பாயிண்ட்ஸ். ஏற்கனவே நம்மளுக்கு 60 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் ஒரு லெக்கில் எடுத்து வச்சுருந்தோம். இந்த லெக்கில் இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 70 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு லாஸ் இருக்குது. அப்போனா வந்து 60 - 70னா 10 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு லாஸாக இருக்குது. 10னா 7,500 வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து லாஸ் வந்து காமிக்கணும். ஓகேவா? இப்போ இதோட ப்ரீமியம் வந்து எவ்வளோனா 52 இருக்குது. நம்மளுக்கு வந்து என்னென்னா நம்ம இடம் திருப்பி இது வரைக்கும் வரணும்ல. இப்போ வரேன்னா இப்போ இது வரைக்கும் கூட வரமாட்டான். அதை பாருங்கள், இது வரைக்கும் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கேயும் வந்து காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இங்கேயும் வந்து காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து இந்த பிவோட் பாயிண்ட்டை வந்து அவன் ரீடெஸ்ட் பண்ணணும். பிவோட் பாயிண்ட்டை ரீடெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வரணும்னா இங்கே 24,657க்கு வரணும். 24,657 வரும்போது நம்ம பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இதுதான் வந்து நம்மளோட வந்து பிளானு. இப்போ இங்கேருந்து இவன் வரனா 700லேருந்து 57னா 27 பாயிண்ட்ஸ் வந்து இவன் வந்து குறையணும். இவன் 27 பாயிண்ட்ஸ் வந்து இவன் குறைஞ்சானா இதில் எவ்வளோ இருக்குது, இப்போ 65 இருக்குது பார்த்தீங்களா? 65ல் 27 குறைஞ்சானா இவன் வந்து 45 கிட்ட வரணும். 45 பாயிண்ட்ஸ்னால் எங்கே எது வரைக்கும் பார்க்கனா 45னா இது வரைக்கும் இருக்குது. ரெசிஸ்டன்ஸு பிவோட் பாயிண்ட் வரைக்கும் இருக்குது. பிவோட் பாயிண்ட்டாக அவன் வந்து என்னன்னா இவங்களோட இது வரைக்கும் பார்த்தா
இவன் இது வரைக்கும் வருவான்னு சொல்லி இப்போது சொல்லுது. 129 வரைக்கும் வருவான்னு சொல்கிறேன். ஓகே, இங்கே சப்போர்ட் எடுக்கிற மாதிரி காமிக்கிறான், ஆனால் சப்போர்ட்லாம் எடுக்க மாட்டான். வெயிட் பண்ணுவோம். திருப்பி இது கொஞ்சம் மேலே போயிட்டு ரிஜெக்ஷன் தான் ஆகணுமே. ஆனால் இப்போ சப்போர்ட் வந்து 24,600 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆகிடுச்சு. திருப்பி அப்டேட் பண்ணுறேன். 11 வந்து 5 ஆகுது. ஆக்சுவலாக என்னன்னா இப்போ இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு, ஏன்னா இதை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. திருப்பி இந்த ப்ரைஸ் வந்து திருப்பி இது வரைக்கும் 27,757 வரைக்கும் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. நம்ம பொசிஷன் வந்து லாஸ்ட்டில் வந்து இப்போ ரெக்கவரி ஆகிருப்போம். பாப்பா எவ்வளோ இருக்குன்னு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 54 பாயிண்ட்ஸ் வந்து காமிக்குது. 54 பாயிண்ட்ஸ்னால் நம்மளுக்கு இங்கே வந்து 12,000 தான் வந்து லாஸு. ஓகேவா? ஏன்னா ஏற்கனவே நம்ம காலையிலே ஒரு 60,000 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து நம்மளுக்கு 70,000 வந்து இந்த இடத்துல பாருங்கள் லாஸ் இருக்குது. இந்த 60,000 கீழே வந்துடுச்சுன்னா, அதாவது இது 129 கீழே வந்துச்சுன்னா திருப்பி நம்ம வந்து ப்ராஃபிட்டில் வந்துடுவோம். ஓகே, இப்போ வந்து பொசிஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது சொல்லி போய் பார்ப்போம். இப்போ என்னன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இந்த இடத்துல வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. புட்டோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகலை. இது வந்து இப்போ சப்போர்ட்டாக வந்து ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்னன்னா லாஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. இந்த லாஸோட 12,000 லாஸோட வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நியூட்ரலாக இருக்குது, 2 ஸ்டாங்கிள் அந்த மாதிரி இருக்குது. இவன் இந்த இடத்துலையே வந்து பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணானா நம்ம வந்து லாஸ் இல்லாமல் தப்பிச்சிக்கலாம். ஓகேவா? அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து சேஞ்சஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து 24,600 அந்த ரேஞ்சில் தான் வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகணும். இல்லாட்டி வந்து 24,550 வந்து க்ளோஸ் ஆகணும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 2% வந்து நம்மளுக்கு வந்து லாஸ் போச்சு. ஓகேவா? எப்போ 2% லாஸ் வந்து நம்மளோட டாலரன்ஸ் ரேஞ்ச் தான். அதனால் வந்து நம்ம பொசிஷனை க்ளோஸ் பண்ணல, அதனால் ஹோல்ட் பண்ணோம். திருப்பி வந்து இது எப்படி வந்து முடியுதுன்னு வந்து திருப்பி நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 40 இது வந்துச்சு, இப்போ பாயிண்ட்ஸ் வந்துச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டில் வந்து ரெக்கவரி ஆகிருப்போம். வெயிட் பண்ணுவோம், இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் எதனா சேஞ்சஸ் வருதான்னு பார்ப்போம். இல்லை இந்த இடம் வந்து சப்போர்ட் எடுக்குதா அப்படின்னு பார்க்கணும். திருப்பி அப்டேட் பண்ணுறேன். 11:13 ஆகுது. ஆக்சுவலாக இங்கேயும் வந்து இதுவாகிடுச்சு. இப்போ சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எங்கே வந்து தேவையில்லாத வந்து ஸ்பீடாக வந்து ஷூட் அப் ஆச்சோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்கும்போது அதே இடத்துக்கே வந்துச்சு. இப்போ இங்கே பாருங்கள், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கும் போதே வந்து இது ஷூட் அப் ஆச்சு. அப்புறம் இந்த இடத்துல சேஞ்சஸ்லாம் வந்தது, திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அதே இடத்துக்கே வந்துடுச்சு. அவங்க ஆப்ஷன் ரைட்டிங் மட்டும் தான் பண்ணுறாங்க, வேறு எதுவுமே பண்ணல. 24,600 வந்துச்சு. இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது. இப்போ நம்ம பொசிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். நம்ம பொசிஷன் பார்த்திங்கன்னா அந்த போச்சில் லாஸு 250 பாயிண்ட்ஸில் போச்சு பார்த்திங்களா, 60லேருந்து திருப்பி பார்த்திங்கன்னா அதே இடத்துக்கே வந்துடுச்சு. இப்போ எவ்வளோனா 73, 75 அந்த ரேஞ்சில் இருக்குது. நம்மளுக்கு 5 to 6 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் வந்து வந்துடுச்சு. ஓகேவா? இது எக்ஸ்பைரி டே இப்படி தான் இருக்கும், ரொம்ப வால்டைலாக இருக்கும். நம்மளால் வந்து என்ன பண்ணுறதுனே புரியாது. இப்போ இது வந்து சேஞ்ச் ஆகணும், 74க்கு மாறணும். 74க்கு மாறினா வந்து நம்மளுக்கு வந்து 80 இருக்கா, 80க்கு வந்து அப்டேட் ஆகணும், அப்டேட் ஆகாமல் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ணலாமா இல்லை க்ளோஸ் பண்ணலாமா அதுதான் பார்க்கணுமே. ஏன்னா காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குல்ல, அதனால் வந்து நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா 24,700 வந்து நம்ம வந்து புட்டை வந்து பை பண்ணிக்கணும். ஓகே, 24,700. ஏன்னா ரொம்ப வந்து இது வலிக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் நம்ம, ஏன்னா கன்சல்டேட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஏன்னா 700னா இந்த இடத்துல வந்து 2 ப்ரீமியம் வந்து இது குறைஞ்சாலும் இது அது ஈக்குவலாக வந்து ஏறும். திருப்பி இங்கே மேலே வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, 650 தான் வந்து இதுவாகும். இந்த இடத்துல கன்சல்டேஷன் தான் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் 24,600 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஒன்று கீழே வரணும், இல்லை அதே இடத்துல வந்து கன்சல்டேட் ஆகணும். 600 தான் முடியும். ஓகே, நம்ம எடுத்திருக்க பொசிஷன் வந்து 24,600 தான். இந்த ப்ரீமியம் ஃபுல்லாக வந்து கரையிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது.
ஓகேவா. இப்போ எவ்வளோ ப்ரீமியம் இருக்குன்னா 88 இருக்குது. இது கரையுதா இல்லைன்னு பண்ணாலும் பார்ப்போம். 1118 ஆக்சுவலாக இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸு ப்ரைஸ் எங்கேனா இங்கே இந்த இடம். ஓகேவா. இப்போ இங்கே வந்து பாருங்கள், நம்ம ப்ரைஸ் எல்லாம் வந்து ஏறி இருக்குல்ல, இங்கே பாருங்கள் ஏறிச்சில்ல, இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகலாம். ஏன்னா இங்கே காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. இங்கே சூப்பர் ட்ரெண்டாக வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு இருந்தது. இப்போ இங்கேருந்து ஷூட் அப் 80 பாயிண்ட்ஸ் 70 பாயிண்ட்ஸ் கீழே இருக்குங்களே, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 40 பாயிண்ட்ஸ் வந்து மேலே இருக்குது. 122 இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 40 பாயிண்ட்ஸ் வந்து ஆப்ஷன் பையருக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இருந்து என்னென்னா அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது டைமே கொடுக்க மாட்டாங்க. பார்த்திங்கன்னா இப்போ 2-3-4 நிமிஷம் தான் ஆகுது. டக்குன்னு உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த 40 பாயிண்ட்ஸை வந்து எல்லோரும் ப்ராஃபிட் புக் பண்ணுவோம், திருப்பி வந்து ஃபாஸ்ட்டாக வந்து கீழே வந்து இறங்கும். அதுக்கு என்னென்னா அது ஒன்று ப்ளஸ் வந்து இந்த இடம் வந்து காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பர் ட்ரெண்டோட வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குது இதில் ஃபியூச்சர்ஸில். இந்த இடத்துல இப்போ நம்மளுக்கு 37,000 வந்து ப்ராஃபிட் கொடுத்தது, திருப்பி வந்து 3,000 வந்து வந்துடுச்சு. ஏன்னா ப்ரீமியம் வந்து இப்போ வந்து எவ்வளோ இருக்குன்னா 124 இருந்ததில் இப்போ 124லேருந்து 120 இருக்குது. இந்த இடத்துல அந்த சர்ன்னு வந்து ரிஜெக்ஷன் ஆகணும். ஏன்னா அந்த 40 பாயிண்ட்ஸ் வந்து மேலே இறந்து நம்மளுக்கு வந்து லாஸ் வந்து வந்துடுச்சு. திருப்பி வந்து பார்த்திங்கன்னா இது ஃபாலோ ஆகும்போது அந்த லாஸ் சரியாயிடும். டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:40. ஆக்சுவலாக இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் ஆச்சு, நம்ம அந்த வயலண்ட்டாக மூவ் ஆச்சு பார்த்திங்களா, ஒரு 10:40க்கு. அப்புறம் திருப்பி பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும்னு சொல்லி சொன்னேன். அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து அப்பயே பிரேக் ஆச்சு, அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கேன்சல் ஆகிட்டு திருப்பி வந்து ஹை போயிருக்கு. இன்னும் ஏன்னா இது ப்ரீமியம் வந்து டிகே பண்ணுறது தான். 24,600 தான் வந்து இதுவே க்ளோசிங் ஆகுமே. இப்போ வந்து 24,676 ஆகுது. திருப்பி இந்த சூப்பர் ட்ரெண்டில் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஏன் வந்து அந்த சூப்பர் ட்ரெண்டில் ரிஜெக்ஷன் ஆகிடுச்சுன்னா இங்கே ஓஏ அதிகமாக இருக்குது தெரியுதுங்களா, 24,700. அதனால தான் அந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் இருக்குது. இப்போ நம்மளோட பொசிஷன் எப்படி இருக்குன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 113 பாயிண்ட்ஸ் இருக்குது. 113 பாயிண்ட்ஸ்னால் அப்போ எவ்வளோ இருக்குது சொல்லி ப்ராஃபிட் பார்க்கணும். 113 ப்ராஃபிட் இதுனா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு 15 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் இருக்குது. இது அப்டேட் ஆகலை, இது 125 இருக்குது. இப்போ வந்து 135 113 114 அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. ஓகேவா. இந்த அதிகபட்சம் வந்து போனது வந்து பார்த்திங்கன்னா 133 போயிட்டுருக்கு. இப்போ வந்து 115 இருக்குது. இப்போ வந்து இது அப்டேட் ஆகிடும். ஓகேவா. இதுதான் வந்து 12:30 ஸ்டேட்டஸு. இன்னும் 1 ஹவர் கழிச்சு வந்து நான் வந்து இதை வந்து அப்டேட் பண்ணுறேன். எவ்வளோனா அதிகமாக இதான் நம்ம 24,650 அந்த ரேஞ்சில் தான் வந்து முடியணும், இல்லாட்டி இது கீழே இதுக்கு மேலாம் வந்து போகாது. இது வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து பொசிஷனை ஹோல்ட் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து டாலரன்ஸ் வந்து எவ்வளோனா 2% வந்து நம்மளுக்கு டாலரன்ஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்கும் 11,000. அதனால் இந்த 11,000க்கு வந்து மேலே வந்து போனாலும் திருப்பி வந்து கீழே தான் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம்.